வணக்கம், நான் சூரியதங்கராஜ். இன்றைக்கி நாம் ரொம்பவுமே கலர்ஃபுல்லான ஒரு ரெயின்போ கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது மற்ற கேக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேலை அதிகமாக தாங்க வாங்கும். ஆனால் செய்கிறதுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்கள ரொம்ப விரும்புவாங்க இந்த கேக்கை. இப்போ இந்த ரெயின்போ கேக்கை சேல்ஸ் குவாலிட்டியில் பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம எப்போவுமே வெனிலாக்கான கேக் பேட்டர் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதே கேக் பேட்டர் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு வெனிலா கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை நான் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். நீங்கள் அதில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வெனிலா பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எவ்வளோ கலர்ஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பண்ண போகிறது ஒரு 1.5 கிலோ அளவுக்கான ரெயின்போ கேக் நான் பண்ண போகிறேன். இப்போ நான் அதனால் என்ன பண்ண போகிறேன்னா 5 கலரில் தாங்க நான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கலர் எடுத்துக்கிறேன். ஒரு கலரு நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக 160 கிராமுக்கு அளந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் ஸ்கேல் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப அவசியங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் 160 கிராம் அளவுக்கு நான் அந்த பேட்டர் எடுத்துட்டேன். இதில் நான் ஃபஸ்ட்டு ரெட் கலர் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு கலராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரியான கேக்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம கஸ்டமர்கிட்ட ஒரு தடவை எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ கேக் வெயிட் வேணும், அதில் எவ்வளோ கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கலாம். எனக்கு கேட்டவங்க 1.5 கிலோவில் 5 கலர்ஸ் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரியான மெஷர்மெண்ட்ஸில் ஒரு பிளான் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரியான ஒரு ஐடியா பண்ணி 160 கிராமில் பிரித்து எடுத்துகிட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறம் க்ரீமு இதெல்லாம் போட்டு டெக்கரேஷனெல்லாம் பண்ணி வரும்போது நம்மளுக்கு 1.5 கிலோ அளவுக்கான கேக் கிடைக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டர் எல்லாம் 6 இன்ச் டின் ஒரு 5 எடுத்துருக்குறேங்க. அதில் ஒவ்வொன்றிலையும் நான் ஒவ்வொரு கலராக ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கான பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 மினிட்ஸ்லேயே இந்த கேக் எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் ஒரே ஒரு லேயர் வர மாதிரி தான் நான் பேட்டர் ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ நம்ம இதை லேயர்ஸாக கட் பண்ண போகிறதில்ல, இதுவே நம்ம ஒவ்வொரு லேயர்ஸாக அடுக்க போகிறோம். இப்போது நம்ம கேக்ஸ் எல்லாம் டின்லேருந்து டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த மேலே இப்படி ஒரு ஆடை மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு லேயர்ஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். கேக்கோட ஷேப் நீட்டாக இருக்கும், கொஞ்சம் சரிஞ்சு வராமல் அந்த மாதிரியே இருக்கும். இதே மாதிரி அந்த 5 லேயர்ஸையும் நாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போது ரொம்பவுமே கலர்ஃபுல்லான ரெயின்போ லேயர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம கேக் போர்டில் அசெம்பிள் பண்ணிடலாம். இப்போ இந்த கேக்ஸ் எல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர்ஸில் வச்சு நான் ஐசிங் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். அதில் சுகர் சிரப் எப்பவும் போல் வச்சுட்டு இதுக்கு மேலே விப்பிங் க்ரீமையும் வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு லேயர்ஸையும் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. சில கேக்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஒரு போரே அடிக்காதுங்க. பண்ண அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் இந்த ரெயின்போ கேக்கும் ஒன்றுங்க. இந்த கேக்கை நான் செய்யும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணேன். அப்புறம் எப்பவும் போல் நம்ம கேக்கு க்ரம் கோட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த கேக்குக்கும் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம என்ன கேக் நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான டெக்கரேஷன்ஸ் பண்ணுவோம். இது ரெயின்போ கேக் அப்படிங்கிறதுனால வெளியும் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கான மாதிரி நம்ம டெக்கரேஷன்ஸ் இப்போ நம்ம பண்ணிக்கலாம். இப்போது க்ரம் கோட் முடிச்சாச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உள்ள என்னென்ன ஸ்பாஞ்ச் கேக்ஸ் கொடுத்தோமோ அந்த கலர்லலாம் நம்ம விப்பிங் க்ரீமில் கலர் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கீழே ப்ளூ கலர் கொடுத்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ க்ரீம்லேயே ப்ளூ கலரில் 2 லேயர் அப்ளை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு கலர்ஸாக மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கிறேன். இதை நாம் ஒரு ஸ்க்ரேப்பர் ஷீட் வச்சு நீட்டாக பிளெண்ட் பண்ணும்போது அது பார்க்குறக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கலருமே ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகி பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கேக் ஸ்க்ரேப்பர் வச்சு இது எல்லாத்தையும் நான் ஒன்றா மோல்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க.
இது பண்ணும்போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகி பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். மேலே நம்மளுக்கு என்ன கலர் பிடிச்சதோ கொடுத்துக்கலாங்க. நான் மேலே வந்து ரெட் கலர் வச்சதுனால நான் மேலேயும் ரெட் கலர் க்ரீமே வச்சு நான் ஐசிங் பண்ணிக்கிறேன். இந்த கலர்ஃபுல்லான ரெயின்போ கேக்கில் ஒரு ஒயிட் கலர் ட்ரிப்பிங் இருந்தால் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. வானவில் கூட மேகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கும் பார்க்குறக்கு. அதுக்காக ஒயிட் கலர் சாக்லேட் கனாஷ் வச்சு இந்த மாதிரி ட்ரிப்பிங் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். அதில் 1 கப் அளவுக்கு ஹாட் விப்பிங் க்ரீம் வச்சு இதை மெல்ட் பண்ணிவிட்டு அதை ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் வச்சு ட்ரிப்பிங் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு மேலே வந்து பிளாங்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. அப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி போடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அந்த ஃப்ளார்ஸில் வந்து எல்லா கலர்ஸும் அந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக ஒரு ரோஸ் நாசில் வச்சு ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்துக்கிட்டேங்க. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஏற்கனவே நான் நிறைய கலர்ஸான க்ரீம்ஸ் எல்லாம், இந்த எல்லா கலர் க்ரீம்ஸையும் வந்து ஒரு சைட்லேயும் வர மாதிரி இந்த பைப்பிங் பேக்கில் அப்ளை பண்ணிட்டேங்க. இதோ இந்த மாதிரி. இப்போ ஒரே பைப்பிங் பேக்கில் 5 கலர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லாமே வந்து நம்ம வெளியே ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா கலரும் மர்ஜ் ஆகி ரொம்ப அழகாக கிடைக்கும். இது பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லான ரோசஸ் கிடைக்குது நம்மளுக்கு. இப்போ இந்த கேக் வந்து நல்லா ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குதுங்க. இதுக்கு மேலே இது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸும் நான் மேலே போட்டு விட்டுக்கிறேங்க. இந்த கேக் மேலே வந்து வைக்கிறதுக்கு ஒரு கேக் டாப்பர் ஒன்று நான் ரெடி பண்ணேங்க. இது லாக்டவுன் சமயம் அப்படிங்கிறதுனால எனக்கு கேக் டாப்பர்ஸ் எல்லாம் எதுவுமே பெருசாக கிடைக்கல. அதனால் நானே வந்து இந்த மாதிரி யூ மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் எல்லா கலர்ஸும் வர மாதிரி ஸ்கெட்ச் பண்ணி வச்சு வரைஞ்சிட்டேங்க. இதில் க்ளவுட் மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து கம் வச்சு ஒட்டிட்டேன். இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லாதனால ஒரு கையிலையே செல்லு பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்து ஒட்டிகிட்ருக்குறேங்க. அதனால தான் வந்து இவ்வளோ ஷேக் ஆகுது. இதில் வந்து பின்னாடி பக்கமும் நம்ம வந்து கம் ஓட்டிட்டு இதில் நான் டூத் பிக் இன்சர்ட் பண்ணிட்டேன். இதனால் வந்து கேக் மேலே நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெயின்போ கேக் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதோட வெயிட் பார்த்துடலாம். 1500 கிராம் வரும்னு நினச்சேங்க. ஒரு 33 கிராம் மட்டும் கம்மியாக வந்திருக்கு. நான் எந்த கேக் கேட்டாலும் 1 kg கேக் மேலே இருக்கிறதுக்கு நான் ஒரு 200 கிராம்க்கு மேலே எக்ஸ்ட்ரா போடுவேங்க. இது வந்து நார்மலாகவே நம்மளுக்கு வந்து அதில் பார்த்தோன்னா 33 கிராம் கம்மியாக இருக்குது. அட்டையோட வெயிட் வந்து எப்படி ஒரு 100 கிராம் வரும். அதுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு 2 கப் கேக்ஸு இல்லைன்னா நம்ம கொஞ்சம் அமௌண்ட் குறைச்சி கூட வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்ம சில காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்கலாம். ஏன்னா வெயிட் கம்மியாக பண்ணது என்னோடய தப்பு தான். நாங்கள் ரெயின்போ கேக் வந்து 1 kg 1000 rupeesக்கு கொடுத்துட்ருக்குறோங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட கேக் பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட பேரும் சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.